சிவாய நம. வரக்கூடிய 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. அந்த நாளை மறந்தும் கூட தவற விட்டுடாதீங்க. வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு 4 காலங்களில் எப்படி பூஜை பண்ணுறது, என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம், என்னென்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபடக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 காலங்களிலும் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணணும். பொதுவாக மகா சிவராத்திரி அப்படின்னா 4 கால பூஜை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன நேரம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல் கால பூஜை இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இரண்டாவது காலம் இரவு 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். மூன்றாவது காலம் நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். 4வது காலம் அதிகாலை 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த நேரங்களில் சில கோவில்களில் வேற வேற டைம் கூட வச்சிருப்பாங்க. அவங்களோட கோவில் பஞ்சாங்கத்திற்கு ஏற்றபடி முதல்ல இருந்து எப்படி அவங்க பூஜை பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த டைம் தான் நிறைய கோவில்களில் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு காலங்களிலும் என்ன அபிஷேகம் பண்ணலாம், என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? முதல் காலம் பிரம்மதேவர் சிவபெருமானை நோக்கி வழிபடக்கூடிய காலம் தான் முதல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமா படைக்கலாம். அர்ச்சனைக்கு வில்வ இலைகளையும் மலர்களையும் பயன்படுத்துங்க. திருவாசக பாடல்களை பாராயணம் பண்ணுங்க. இரண்டாவது கால பூஜை. இந்த நேரத்துல விஷ்ணு பகவான் சிவபெருமானை நோக்கி வழிபடக்கூடிய காலம். இந்த நேரத்துல என்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணி கற்கண்டு சாதம், பால் பாயாசம் நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். அடுத்து மூன்றாவது காலம் ரொம்பவுமே முக்கியமானது. இந்த நேரத்துல பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி வழிபடக்கூடிய காலம். இந்த நேரத்துல சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி எள்ளு சாதம் நெய்வேத்தியம் படைக்கணும். இந்த நேரத்துல தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தது. அதி அற்புதமான நேரம். இந்த நேரத்துல ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணணும். 4வது கால பூஜை. தேவர்கள், சித்தர்கள், மனிதர்கள் எல்லாம் சிவபெருமானை நோக்கி வழிபட்ட காலம் தான் 4வது கால பூஜை. இந்த நேரத்துல கரும்பு சாறு இல்லைன்னா பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். நெய்வேத்தியத்திற்கு சுத்த அன்னத்துல பசுனை கலந்து நெய்வேத்தியமா நீங்க சமர்ப்பணம் பண்ணலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனா அதிசக்தி வாய்ந்த வழிபாடு. நம்ம கையால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி வில்வ இலை கொண்டு அர்ச்சனை பண்ணி திருவாசகம் பாடல்கள் பாராயணம் பண்ணி வழிபடும் போது மன நிறைவா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப முக்கியம். 3வது காலத்துல சிவபெருமான் லிங்கோத்பவராக எழுந்தருளி அருள் புரிஞ்ச அந்த நேரத்துல நம்மளோட முதுகெலும்பு நேரா இருக்கிற மாதிரி அமர்ந்து தியானம் பண்ண மறந்துடாதீங்க.